சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனை பதவி விலகுமாறு தமிழரசு கட்சி பணிப்புரை. கட்சி கொள்கைகளுக்கு மாறாக செயற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. சிறையில் டக்ளஸை சந்தித்த நாமல் புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் செயற்பாடு எனவும் விசனம். சதோசவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் கைது. ஜோன்ஸ்டனின் மகனின் கைதை அடுத்து நகர்வு. இலங்கையில் மின்கட்டண உயர்வு. ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு. பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதி. சீராக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல். கைவிலங்குடன் அமெரிக்க தடுப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட மதுரோ. பரபரப்பிற்கு மத்தியில் வெனிசுலாவின் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசியலமைப்பு பேரவையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும் என பணிப்புரை வழங்குவதனை இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாகவும் அரசாங்கத்துக்கு சார்பாகவும் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் வவுனியா அலுவலகத்தில் இடம்பெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேசிய ரீதியிலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் மீது கூட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு கவுன்சிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கிறது. அதை விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கும் இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தை சேர்ந்த 2 பேர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் திரு ஸ்ரீதரன் அவர்கள் சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல, அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக பரீட்சையிலையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார். சார்பாக 4 வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. அரசாங்க உறுப்பினர்கள் 3 பேரும் திரு ஸ்ரீதரன் 4வது ஆளாக வாக்களித்தார்கள். அதனாலே நிறைவேறவில்லை. ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்வது சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பேச்சை எழுப்பியிருந்தார். அதாவது திரு ஸ்ரீதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்க்கட்சி தவிர்ந்த மற்ற எதிர்க்கட்சிகளுடைய பிரதிநிதி. ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலையும் கட்டை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு 7-8வது தடவை இது நடந்திருக்கிறது. ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு கவுன்சிலில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு பணிப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் சந்தித்து கலந்துரையாடினார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா துப்பாக்கி காணாமல் போன வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ மகர சிறைச்சாலைக்கு சென்று டக்ளஸை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு சார்பான புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காகவே டக்ளஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று பாதாள உலக குழு உறுப்பினர் வசம் சென்ற விவகாரம் தொடர்பிலேயே டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் ஹம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா திருநாவற்குளம் பிரதான வடிகால் தூர்வாரலில் ஊழல் இடம்பெற்றதாக மாநகர சபை உறுப்பினர் கிரிதரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த தூர்வாரப்பட்ட வடிகால் எந்தவித சபை தீர்மானம் எதுவும் எடுக்கல. உண்மையாகவே ஒரு சபை இயங்குகிற காலப்பகுதியில் ஒரு செயற்பாடு செய்ய இருந்தால் அதுக்கு சபையின் தீர்மானம் மிக முக்கியமானது இருக்குது.
ஆனால் அங்கே நாங்கள் எங்களால் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னென்றால் இந்த மாரிகால பகுதியில் வவுனியா மாநகரில் உட்பட்ட 10 வட்டாரங்களிலும் வாய்க்கால்களை தூர்வாரி மழை வெள்ளம் பெறாமல் மக்களை பாதுகாக்கிறது என்று சொல்லி 2.5 மில்லியன் 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 10 வட்டாரங்களுக்கு ஒன்றுதான் நாங்கள் இந்த தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் முதல்வராக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த பகுதி உறுப்பினர் என்ன செய்கிறார்கள், எந்த அறிவித்தலோ எந்த சபை தீர்மானமோ யாருடைய ஆலோசனையும் இல்லாமல் தனது சுய விருப்பத்தில் அந்த திருநாவலம் வாய்க்காலில் தூர்வாரத்துக்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வேலை ஆரம்பித்த பிறகு அங்கே திடீர்னு வேலைத்திட்ட நடைபெறுவது செய்ய வேண்டிய நேரத்தில் அங்கே நடைபெற்றது வேலை தனி முழுமையாக ஒரு ஊழல் மோசடிக்காகத்தான் அந்த இது செய்யப்பட்டுள்ளது. எப்படி என்றால் அங்கே ஒரு கேள்வி ஒரு டெண்டர் கொள்வனையில் ஒரு முறையான எந்த விளம்பரங்கள் செய்யப்படாமலுக்கு அவர் கனகாலமாக இயங்காமலுக்கு ஒரு பாவனை இயக்கம் இல்லாமல் இருந்த திருநாக்குளம் பண்டாரவனை தனசம் முதலியாட்டு திரும்ப ஆரம்பித்து தனக்கு சார்பான ஆதரவாளர்கள் உறுப்பினர்களாக நியமித்து அந்த உறுப்பினர்களாகவே அந்த சனசம்பளத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை வழங்கியிருந்தார். அப்போ ஒப்பந்தம் வழங்கும் போது அந்த சனசம்பளத்துக்கு நிலை கொடுக்குறதா இல்லையான்னு தீர்மானிக்கணும். அதுக்குரிய அறிக்கைகள் பலப்பட்டுக்கும். இது எதுவும் இல்லை, அவர் கொடுத்தது தெரியாது, வேலை தொடங்கணும் அவர் தெரிஞ்சுக்கலாம். சதோசாவுக்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் சதோசாவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் இந்திக்க ரத்மனல்ல நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் புதல்வரான ஜொகான் பெர்னாண்டோ சதோசாவுக்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் 2026 ஜனவரி முதல் மார்ச் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2020 ஜனவரி முதல் மார்ச் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துவதன் மூலம் மின்சார சபையில் இருந்து தன்னார்வமாக முன்கூட்டியே வெளியேற தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களுக்கு கொடுப்பனவுகளை தீர்க்க முடியும் என முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 11.554 பில்லியன் ரூபாய்களை குறித்த பணியாளர்களுக்கு வழங்க முடியும் என்று இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு முன்மொழித்துள்ளது. இந்த கொடுப்பனவுகள் 2158 பணியாளர்களுக்கு வழங்கப்படவுள்ளது. இதில் சில பணியாளர்கள் 50 லட்சம் ரூபாய் வரையில் பெற்றுக் கொள்வார்கள் என்றும் மின்சார சபை கூறியுள்ளது. வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களுக்கு நாளை முதல் வரை கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியத்துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். வங்காள விரிகுடாவில் கடந்த 28ஆம் தேதியன்று இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் தோன்றிய காற்றுச் சுழற்சி தற்போது தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். இந்த காற்றுச் சுழற்சிக்கு தேவையான மறைவெப்ப சக்தியின் பற்றாக்குறையால் இது எதிர்பார்த்த வேகத்தில் நகராமல் மிக மிக மெதுவாக நகர்ந்து நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு நிலையாக விருத்தி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது மேலும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக நகர்ந்து குமரி கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களுக்கு நாளை முதல் 12ஆம் தேதி வரை கனமானது முதல் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற இயக்குநரான பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவரது உடல்நிலை சீராகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜா முன்னணி நடிகர்கள் நடிகைகளை கொண்டு படத்தை இயக்கியதோடு குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு பாரதி ராஜாவின் ஒரே மகனும் நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா திடீரென உயிரிழந்துள்ளார். தனது மகன் மனோஜ் பாரதி ராஜாவின் மறைவால் ஏற்பட்ட துயரத்திலிருந்து மீள முடியாமல் மலேசியாவில் உள்ள தனது மகள் வீட்டில் சில மாதங்கள் ஓய்வெடுத்து பின்னர் சென்னை சென்றுள்ளார். தற்போது 80 வயதை கடந்துள்ள பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் பாரதி ராஜாவுக்கு திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாரதி ராஜாவின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவின் புதிய ஜனாதிபதியாக அந்த நாட்டின் துணை ஜனாதிபதி டெல்சி டொட்ரிக் பதவியேற்றுள்ளார்.
மதுரோவும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவின் பெருநகர தடுப்பு மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிக்கோலஸ் மதுரோவை ஏற்றிச் சென்றதாக கருதப்படும் ராணுவ வாகனங்கள் DEA தலைமையகத்தில் இருந்து வெளியேறி மன்ஹாட்டனில் வெஸ்ட் சைடு நெடுஞ்சாலையில் வடக்கு நோக்கி சென்று உலங்கு வானூர்திக்கு திரும்பியுள்ளன. பின்னர் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவையும் அவரது மனைவியையும் புரூக்ளினில் உள்ள பெருநகர தடுப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்படுகிறது. அதி உயர் பாதுகாப்புடன் 3 உலங்கு வானூர்திகள் ஹட்சன் ஆற்றின் வழியாக பயணித்து நியூயார்க் துறைமுகத்தில் உள்ள சுதந்திர தேவி சிலையை கடந்து சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தற்போது தரையிறங்கி அமெரிக்க போதைப்பொருள் சட்ட நடைமுறை திணைக்களத்தின் வாகனங்களின் வரிசையில் தடுப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படும் விமானம் நியூயார்க்கில் தரையிறங்கியது. டிரம்பின் மகனான பெரோன் வில்லியம் டிரம்ப் பகிர்ந்துள்ள காணொலி பதிவில் மதுரோவை ஏற்றிச் சென்ற விமானம் இப்போது நியூயார்க்கின் ஸ்டீவர்ட் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு சிறையில் ஆயுள் தண்டனை கொடுங்கோளரை பூட்டு இது டொனால்ட் டிரம்பின் வரலாற்று சாதனை, அமெரிக்கா மீண்டும் முன்னிலை வசிக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். கைது செய்யப்பட்ட வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரிஸும் நியூயார்க்கிற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார். இருப்பினும் வெனிசுலாவில் அமெரிக்க நடவடிக்கையை புதிதாக பதவியேற்று நியூயார்க் நகர மேயர் மம்தானி கண்டித்துள்ளார். வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்து அந்த நாட்டை கைப்பற்றியமைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் உலகின் முதல் பணக்காரரான எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி டிரம்ப் சுதந்திரம் மற்றும் நீதிக்காக துணிச்சலான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தலைமைக்கு வாழ்த்துக்கள் என இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தீர்க்கமான மன உறுதியையும் துணிச்சலான வீரர்களின் அற்புதமான செயலையும் பாராட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இது உலகிற்கு கிடைத்த வெற்றி மற்றும் எல்லா இடங்களிலும் உள்ள தீய சர்வாதிகாரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தி எனவும் எலான் மஸ்கும் டிரம்பினை வாழ்த்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனை பதவி விலகுமாறு தமிழரசு கட்சி பணிப்புரை, கட்சி கொள்கைகளுக்கு மாறாக செயற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. சிறையில் டக்ளஸை சந்தித்த நாமல், புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் செயற்பாடு எனவும் விசனம். சதோசவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் கைது, ஜோன்ஸ்டனின் மகனின் கைதை அடுத்து நகர்வு. இலங்கையில் மின்கட்டண உயர்வு, ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு. பாரதி ராஜா உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதி, சீராக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல். கைவிலங்குடன் அமெரிக்க தடுப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட மதுரோ, பரபரப்பிற்கு மத்தியில் வெனிசுலாவின் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.